Daily. Taste the Daily. என்டிகே சீமானுக்கு கடும் உழைப்பால் ரைஸ் ஆகி வரும். என்டிகேயோட அந்த கேஸ் ஸ்டடி இந்தியாவிலே இல்லை. ஜோசப் விஜய் இதை புரிஞ்சுக்கப்பா, தரவுகளோட சொல்கிறேன். நீயும் கட்சி ஆரம்பிச்சுக்கிட்டு தம்பி லெட்டர் பேடாக இருந்தேன், தம்பி பொலிட்டிஷியன் கண்டு களத்தை விட்டு பயந்து ஓடினேன், தம்பி கமலஹாசன் தினகரன் மாதிரி பார்ட் டைம் பொலிட்டிஷனாக இருந்தேன். அதுதான் சீமானுக்கு லாபம். சீமான் தயா தலைவர் ஸ்டாலின் எடுத்து எந்த களத்துலையும் நிற்பான், ஓட மாட்டான், சும்மா வெறும் ஷோ பொலிட்டிக்ஸ் காட்டிக்கிட்டு அலைய மாட்டான், களத்துக்குள்ள நின்று ஃபைட் பண்ணுவான். வெயிலோ மழையோ அரசு அதிகாரமோ என்னவோ. விக்கிரவாண்டிலே நின்னா ஈரோடு கிழக்குலேயும் நின்னாங்க போது சீமானுக்கு இது 26 பெரிய ப்ளஸ்ஸாக வரும். இப்படித்தான் ஒவ்வொரு அடியும் சீமானுக்கு செதுக்கப்பட்டு படிப்படியாக அவர் முன்னேறிட்டு இருக்கிறார். இந்த கட்டத்துக்குள்ள அண்ணாமலை வருகையும் சீமானுக்கு லாபம். அண்ணாமலை ஒரு லீடராக ஆனதும் சீமானும் ஒரு லீடராக வளர்ச்சியை கொடுத்துச்சு. மக்களவையிலே 8.2 எடுத்துட்டார். இந்தியாவிலே அவர் தான் சாதிச்சார். விக்கிரவாண்டி ஈரோடு கிழக்கில் நிற்காத எடப்பாடி சீமான் பலையனப்படுத்துவார். இது என்னோட பார்வை, தரவுகளோட நான் சொல்றேன், ஆதாரத்தோட சொல்றேன். இப்போ விஜய் 4 முனை போட்டி ஆகிறது சீமானுக்கு தான் லாபம். அண்ணாமலை 4 முனை போட்டி ஆகினது சீமானுக்கு தான் லாபம். கமலஹாசன் தினகரன் வந்தது சீமானுக்கு தான் லாபம். 3 பேர் சீமான் 1.1 இருந்த சீமானை 3 பேர் லாபப்படுத்திட்டாங்க. 1.1 இருந்த சீமானை எடப்பாடியை பலகீனப்படுத்துறதுக்கு 3 பேர் சீமானை ஹெல்ப் பண்ணிட்டாங்க. ஒன்று கமலஹாசன், ஒன்று தினகரன், இன்னொன்று அண்ணாமலை. இன்னொரு தேரி நாம் தமிழர் தம்பிகள் என்ன சொல்றாங்கன்னா, அது உலகளவில் உள்ள ஈழத்தமிழர்களுக்கு விஜய் மேல கடும் கோபத்தில் இருக்கிறாங்க. கோபத்தில் என்ன செய்வாங்களோ தெரியல, அவங்க அந்த அளவு கோபத்தை விஜய் மேல காட்டுறாங்க. எப்படின்னா, விஜய் கமலஹாசன் 2.0 மாறிட்டார். விஜய் ஜெயலலிதாவை ஊண்டுகோலா வச்சு, எம்ஜிஆர் ஊண்டுகோலா வச்சு நடக்கிறார். சீமான் ராஜராஜ சோழன் பிரபாரன் சொல்லிட்டு எம்ஜிஆர் ஊழல் ஜெயலலிதா ஊழல்ங்கிறார். அப்போ விஜய் சீமான் கம்பாரிசன் சீமானுக்கு லாபமாக வருது. இப்பவும் அவரோட நடவடிக்கைகள் வியாபார தன்மையோட தான் இருக்கு. பாசிச பாஜக அடித்தது, ஜனநாயகத்துக்கு அடி விழுந்ததும் மோடி எதுக்கிறத விட்டுட்டாரு. ஸோ ஜெயலலிதா கிட்ட அம்மா தாய் எண்ணி கெஞ்சினார். அப்போ இந்த வியாபார அரசியல் பண்ணக்கூடிய விஜயையும் சத்திய அரசியல் பண்ணக்கூடிய சீமானையும் மக்கள் உணரும் போது, சீமானுக்கு வேட்பாளர்லாம் எஜுகேட்டட் வேட்பாளர், நாட்டு நலன் அக்கறை கொண்டவங்க. விஜய்க்கு வியாபாரி, விஜய்க்கு வேட்பாளர்கள் வியாபாரிகள். சேனல் 5 தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் நம்மோடு பேச இருப்பது அரசியல் விமர்சகர் ரவீந்திரன் துரைசாமி அவர்கள். சார் வணக்கம் சார். வணக்கம் தம்பி. சார், தேர்தல்களை ரொம்ப நெருங்கிடுச்சு. நம்ம பார்த்துருப்போம், நாம் தமிழர் கட்சி மேலே பல்வேறு விமர்சனங்கள் வச்சாலும் எதுக்குமே அசராமல் தனித்து தான் நிற்போம். நாங்கள் அதாவது நெகட்டிவாக பாசிட்டிவாக எப்படி மாறி மாறி விமர்சனங்கள் வந்தாலும், நீங்கள் தேர்தலுக்கு வாய்ப்பு இல்லை அப்படிலாம் சொன்னாலும் தைரியமாக போல்டாக நின்று அடித்து போயிட்டு இருக்கிறாங்க நாம் தமிழர்கள் பிள்ளைங்களாம், உறவுகள், திரு சீமான் அவர்கள். இதில் இந்த சூழ்நிலை தாவைக்கா கடும் போட்டியாக நாம் தமிழருக்கு வருது, ப்ரொஜெக்ட் ஆகுதுங்கிற பேசக்கூடிய மத்தியில் இன்னைக்கு களமே தாவைக்காவும் என்டிகே தான் இருக்கிற மாதிரி பிம்பமே மாறிடுச்சு. நீங்கள் கூட சொல்லிக்கிறீங்க, எப்படி பார்க்குறீங்க? என்டிகே சீமானுக்கு கடும் உழைப்பால் ரைஸ் ஆகி வருது. என்டிகேயோட அந்த கேஸ் ஸ்டடி இந்தியாவிலே இல்லை. 2016 நாமே மாற்று, நாம் தமிழரே மாற்று, தேசிய கட்சிகளிடம் திராவிட கட்சிகளிடம் கூட்டணி இல்லைன்னு 214 தொகுதியில் கேண்டிடேட் போட்டார். 214 கேண்டிடேட்டும் தெளிவானா, எவனும் எங்கேயும் விலை போகலை, எவனும் எங்கேயும் கேண்டிடேட் போட முடியாமல் ஒரு எதிர்கட்சி தலைவர் தொகுதியிலேயே அசிங்கப்படலை. 214 கேண்டிடேட் போட்டுட்டார். போட்டு எடுத்த வாக்கு 1.1 விழுக்காடு தான், ரொம்ப லோ ஓட்டு. ஆனால் 19 கமலஹாசன் வந்ததும் இவருக்கு ஒரு பார்வை வந்துச்சு. 19 தினகரன் வந்ததும் இவருக்கு ஒரு பார்வை வந்துச்சு. தினகரனும் கமலஹாசனும் கூட ஓட வந்ததுனால இவருக்கு உற்சாகம் ஓட ஆரம்பிச்சிட்டாரு. 1.1 எடுத்த ஒரு கட்சி விழுக்காடுக்கு தான் போகணும். ஆனால் கமலஹாசன் தினகரன் புண்ணியத்தில் இன்னைக்கு அவருக்கு 8.2 விழுக்காடுக்கு வந்துட்டார். அதே மாதிரி 2021 அப்பவும் கமலஹாசனும் தினகரனும் விக்கிரவாண்டி, நாங்குநேரி, வெள்ளூர் இடைத்தேர்தலில் நிற்காம பார்ட் டைம் பொலிட்டிஷியன் ஆனதுனால, 3 இடைத்தேர்தலில் நிற்காம பார்ட் டைம் பொலிட்டிஷியன் ஆனதுனால 3.8 சீமான், 3.7 கமலஹாசனை, 5.5 சீமானை தாண்டி 6.5க்கு போயிட்டாப்புல. ஜோசப் விஜய் இதை புரிஞ்சுக்கப்பா,
தரவுகளோட சொல்கிறேன். நீயும் கட்சி ஆரம்பிச்சுக்கிட்டு தம்பி லெட்டர் பேடாக இருந்தேன், தம்பி பொலிட்டிஷியன் கண்டு களத்தை விட்டு பயந்து ஓடினேன், தம்பி கமலாசன் தினகரன் மாதிரி பார்ட் டைம் பொலிட்டிஷனாக இருந்தேன். அதுதான் சீமானுக்கு லாபம். விஜய் சீமானின் அனுகூல சத்துரு. எப்படி தினகரனையும் கமலாசனையும் பலவீனப்படுத்தினாரோ அதே மாதிரி கட்சி ஆரம்பிச்சுட்டு பலம் நிரூபிக்கிறதுக்கு முன்னாடியே இடைத்தேர்தலை விட்டு ஒதுங்கி லெட்டர் பேடா பார்ட் டைம் பொலிட்டிஷனாக விக்கிரவாண்டி நாங்குநேரி வெள்ளூர் இடைத்தேர்தல் களத்துக்குள்ள கமலஹாசன் தினகரனும் இல்லாத மாதிரி நான் சீரியஸ் பிளேயர் இல்லை, நான் 2 கட்டாம் பிளேயரு, நான் ஒரு உறுதியான தலைவர் கிடையாது, நான் புற்றீசல் நீர்க்குமிழி காளான்னு விக்கிரவாண்டிலையும் ஈரோடு கிழக்கிலையும் நிற்காதது சீமானுக்கு விஜய் சீமான் கம்பேரிசன் +ப்ளஸ்ஸை கொடுத்துட்டு. சீமான் தயா தலைவர் ஸ்டாலினை எடுத்து எந்த களத்துலையும் நிற்பான், ஓட மாட்டான், சும்மா வெறும் ஷோ பொலிட்டிக்ஸ் காட்டிக்கிட்டு அலைய மாட்டான், களத்துக்குள்ள நின்று ஃபைட் பண்ணுவான். வெயிலோ மழையோ அரசு அதிகாரமோ என்னவோ விக்கிரவாண்டிலையும் நின்னா ஈரோடு கிழக்குலையும் நின்னாங்க போது சீமானுக்கு இது 26ல் பெரிய ப்ளஸ்ஸாக வரும். விக்கிரவாண்டிலையும் ஈரோடு கிழக்குலையும் களத்துக்குள்ளே நின்னது பெரிய ப்ளஸ்ஸாக வரும். இப்படித்தான் ஒவ்வொரு அடியும் சீமானுக்கு செதுக்கப்பட்டு படிப்படியாக அவர் முன்னேறிட்டு இருக்கிறாரு. இந்த கட்டத்துக்குள்ள அண்ணாமலை வருகையும் சீமானுக்கு லாபம். அண்ணாமலை வருகை சீமான் அவருக்கு லாபமா? ஒருவேளையில் அண்ணாமலை பிரச்சனை பண்ணாமல் அதிமுக பாஜக கூட்டணி நடந்திருக்கும்னா அது திமுக அணி ஒரு 25 சீட்டு, அதிமுக பாஜக ஒரு 15 சீட்டுன்னு இருதுருவ அரசியல் மாதிரி ஆயிருக்கும். அண்ணாமலை 3வது அணி அமைக்கிறதும் 4வது அணி சீமானுக்கு மரியாதை வந்துட்டு, அண்ணாமலை ஒரு லீடராக ஆனதும் சீமானும் ஒரு லீடராக வளர்ச்சியை கொடுத்துட்டு மக்களவையிலே 8.2 எடுத்துட்டார். இந்தியாவிலே அவர் தான் சாதிச்சார். மாயாவதி சாதிக்கல, ஐஎன்எல்டி சாதிக்கல, பிஆர்எஸ் சாதிக்கல, ஆம் ஆத்மி சாதிக்கல. 2 அணிக்கும் இடையில இவர் 4வது நின்று சாதிச்சிட்டார். அதுக்கு பிறகு எடப்பாடியை பலகீனப்படுத்தி தான் இந்த 8.2க்கு வந்திருக்காரு. ஜெயலலிதா இருக்கும்போது 1.1 தான். இப்போ எடப்பாடி நிலைப்பாட்டிலேருந்து மாறிட்டார். சீமான் திமுக அண்ணா திமுக காங்கிரஸ் பாஜகவின் ஊதுகுழலில் ஒட்டுணிகள் தொங்கு சதைகள்னு என்னைக்கு வந்தாரோ அதே நிலைப்பாட்டில் நிற்கிறார். எடப்பாடி மக்களவைக்கு பாஜக தேவையில்லாத ஆணினாரு, சட்டமன்றத்துக்கு பாஜக தேவைன்னு போயிட்டார். அப்போ எடப்பாடியை மேலும் சீமான் பலவீனப்படுத்துவார். விக்கிரவாண்டி ஈரோடு கிழக்கில் நிற்காத எடப்பாடியை சீமான் பலவீனப்படுத்துவார். இது என்னோட பார்வை. தரவுகளோடு நான் சொல்கிறேன், ஆதாரத்தோடு சொல்கிறேன். நாளைக்கு வரதை நீ என்னவும் ப்ரெடிக்ட் பண்ணு, ஆனால் யாரும் நடந்ததை மறைச்சு பேச முடியாது. நான் பேசுறது நடந்தது. தேர்தலில் எதிரொலிக்கும், கண்டிப்பா தேர்தலில் எதிரொலிக்கும். இப்போ விஜய் 4 முனை போட்டி ஆகிறது சீமானுக்கு தான் லாபம். அண்ணாமலை 4 முனை போட்டி ஆகினது சீமானுக்கு தான் லாபம். கமலஹாசன் தினகரன் வந்தது சீமானுக்கு தான் லாபம். 3 பேர் சீமான் 1.1 இருந்த சீமானை 3 பேர் லாபப்படுத்திட்டாங்க. 1.1 இருந்த சீமானை எடப்பாடியை பலகீனப்படுத்துறதுக்கு 3 பேர் சீமானை ஹெல்ப் பண்ணிட்டாங்க. 1 கமலஹாசன், 1 தினகரன், இன்னொன்று அண்ணாமலை. இது ஒரு தேரி. இன்னொரு தேரி நாம் தமிழர் தம்பிகள் என்ன சொல்றாங்கன்னா, அது உலகளவில் உள்ள ஈழத்தமிழர்களுக்கு விஜய் மேல கடும் கோபத்தில் இருக்கிறாங்க. கோபத்தில் என்ன செய்வாங்களோ தெரியல, அவங்க அந்த அளவு கோபத்தை விஜய் மேல காட்டுறாங்க. எப்படின்னா, தமிழ் தேசியம் வளர்ந்து வருது, நீ குறுக்க வந்தியானுக்குங்கிறாங்க. அவங்க என்ன கருத்து சொல்றாங்கன்னா, கமலஹாசன் குறுக்க வரலன்னா சீமான் இதுக்கு முன்னே வளர்ந்துருப்பாங்கிறாப்புல. அதே கோவம் இன்னைக்கு விஜய் பக்கம் திரும்பி இருக்கு. அந்த ஈழத்தமிழர்கள் வேலுப்பிள்ளை பிரபாகரன் தமிழின் அடையாளம், ராயராஜ சோழன் தமிழின் அடையாளம்னு சொல்லக்கூடிய ஈழத்தமிழர்கள் மத்தியில் இது விஜய் மேலே திரும்பி இருக்கு. அடுத்தால படத்தை கூட பார்ப்பாங்களா என்னன்னு தெரியல. ஸோ அது அவங்க பார்வையில் இருக்குது. நான் ஏன் பார்வை என்ன சொல்கிறேன், கமலஹாசன் வந்ததுனால தான் 1.1 இருந்து சீமா அன்னைக்கு 8.2க்கு போகிறாரு. தினகரனை கவுண்டர் பண்ணி பரப்பன அக்ரகார சிறைச்சாலையில் சசிகலாவை கொல்ல சதின்னு சொன்னனால தான் தினகரனை தாண்டி போக முடிஞ்சது. அண்ணாமலை அவர் விக்கிரவாண்டியில் சாதிச்சவர் ஈரோடு கிழக்கில் கோட்டை விட்டுட்டு போனதுனால தான் சீமான் லீடர்ஷிப் யாருது. திராவிடத்தை எதிர்க்கக்கூடிய அந்த தகுதி இந்துத்துவாக்கு இல்லை, நாங்கள் களத்தை விட்டு விளங்கிடுறோம், எங்களால் அது முடியாது, திராவிடத்துக்கு தொங்கு சதையா ஒட்டுண்ணியா ஊதுகுழலாம் போயிடுறோம், திராவிடத்துக்கு தொங்கு சதையா ஒட்டுண்ணியா ஊதுகுழலாம் போயிடுறோம், சீமான் தான் சுத்த வீரன் ஹீரோ, அவன் தமிழ் தேசியம் தான் திராவிடத்தை அடிக்கும், பிரபாகரன் ராயராஜ சோழன் பேரை சொல்லி திமுக அண்ணா திமுக பிரபாகர் சீமான் விளையாடிட்டுன்னு பாஜக என்டிஏ விக்கிரவாண்டில் நின்றவங்க ஈரோடு கிழக்கில் களத்தை விட்டு போயிட்டாங்க. இது சீமானுக்கு லாபம். நான் சொல்றது எல்லாமே இதா இருக்கும். கருத்து பார்வையற்றவர்கள், வன்மமும் காழ்ப்புணர்ச்சியும் கொண்டவங்க, உண்மையை ஒத்துக்கிடாதவங்களுக்கு இது தெரியாது. இது ஆனால் நேர்மையா இதை எந்த பத்திரிகை எழுதியிருக்கிறான், ஒருத்தனும் எழுதல. நான் சொல்றதை நாம் தமிழர் தம்பிகள் எடுத்து கடத்திட்டு கொண்டு போனோம். கமலஹாசன் சீமானுக்கு லாபம், தினகர லாபம், அண்ணாமலை லாபம். அண்ணாமலை எப்படி லாபம்னா
விக்கிரவாண்டியில் நின்று அண்ணாமலை ஈரோடு கிழக்கில் நிற்காம போனதுல தமிழ் தேசியம் தான் திராவிடத்துக்கு மாற்றுகிறத இந்துத்துவா களத்தை விட்டு வெளியேறிட்டு களத்துக்குள்ள நிற்கணும் இல்லை. அப்போ 3 தலைவர்களுமே சீமானுக்கு லாபம் தான். அதுதான் உண்மை நிலைமை நான் சொல்றேன். ஆனா சீமான் இன்னொரு வியூவில் பார்க்குறாரு. அவர் என்ன வியூவில் பார்க்குறாருன்னா, கமலஹாசன் வரலன்னா அந்த ஓட்டு எனக்கு வந்துடும் நினைக்கிறார். கமலஹாசன் வரலன்னா அண்ணாமலை இல்லைன்னா 8 இல்லை நான் 12 விழுக்காடுக்கு மேலே போயிருப்பேன்னு மாற்றங்கிற ஓட்டு எனக்கே வந்திருக்கும். நான் 12க்கு போயிருப்பேன்னு இதெல்லாம் நம்ம நுணுக்கமாக பார்க்குறவங்களுக்கு தான் தெரியும். சீமான் நினைக்கிறார் அப்படி சொல்லுங்க. இல்ல சீமான் அவர்கள் அப்படி நினைக்கிறாருங்கிறது தவறா நினைக்கிறாரு நீங்க சொல்ல வரீங்களா? அது தவறா தப்பான்னு நமக்கு தெரியாதுல்ல தம்பி. ஆனா உங்க கருத்து நீங்க சொல்றீங்க இதுதான் ரைட். ஒரு ரிசல்ட் தானே தம்பி இருக்குது நமக்கு. நடந்த ரிசல்ட்டை நான் இன்டர்பிரட் பண்றேன். கமலஹாசன் வந்து அவரு நாங்குநேரி விக்கிரவாண்டி வல்லூர்ல பார்ட் டைம் பொலிட்டிஷனா போகலன்னா சீமானுக்கு இந்த வளர்ச்சி இல்லை நான் சொல்றேன். அண்ணாமலை வந்து விக்கிரவாண்டியில களத்துல நின்று சாதிச்சவர் ஈரோடு கிழக்குல களத்தை விட்டு வெளியேறி இந்துத்துவெல்லாம் படுத்தே விட்டுட்டோம்பா, இந்துத்துவெல்லாம் எங்க சொதப்பல் டம்மி பீஸு மாறி மாறி கூட்டணி பண்ணக்கூடிய ஒரு மிலிட்டன்சி எல்லாம் இல்லை. கேரளாவில் 20 விழுக்காடு சுரேந்திரன் கொண்டு போற மாதிரிலாம் இல்லை. அதுக்கெல்லாம் தகுதி சீமானுக்கு தான். நாங்க ஒருத்து இல்லை. கல்யாணராமன்ஜி இவர் மற்ற ஜிக்களெல்லாம் கேட்டுக்கிடுங்க, நீங்கள்லாம் பொறுத்து இல்லைன்னு விளையிட்டீங்க. சீமானுக்கு அது தமிழ் தேசியம் தான் திராவிடத்தை களத்துக்குள்ளன்னு அடிக்கும். பெரியார் மண்ணா பெரியாரே மண்ணா, திராவிடமா தமிழ் தேசியமா, ஸ்டாலினா சீமானாங்கிற ஒரு வாய்ப்பை அண்ணாமலை கொடுத்துட்டாரு, பாஜக கொடுத்துட்டு என்டிஏ கொடுத்துட்டாங்க. நான் சொல்ல மூணு இதுவும் உங்களுக்கு கரெக்டா இருக்கா? 16 விழுக்காடு போயிட்டார். என்னைக்கு 16 விழுக்காடு போனார்? உடனே அவனுக்கெல்லாம் இவனுக்கெல்லாமா யோ ஜெயலலிதாவை கருணாநிதி எம்ஜிஆருக்கு இடையில கடத்தி போட்டுருக்குன்னு சொல்லி 16 விழுக்காடு எடுத்தாருப்பா. கொஞ்சம் கூட அவனுக்கு கூச்சம் இல்லை ரோசம் இல்லை. அதிமுகனுக்கெல்லாம் நான் ஓட்டு எடுத்தான்னு ஜெயலலிதாவை அடிச்சு எடுத்தாருப்பா. அந்த ஓட்டை பெரியார் அடிச்சு எடுத்தாரு, திப்பு சுல்தானை புகழ்ந்து எடுத்தாரு, காயிதே சாய்ப்பை புகழ்ந்து எடுத்தாரு, பழனி பாபாவை புகழ்ந்து எடுத்தாரு, மாட்டரிச்சை பற்றி பேசி எடுத்தாரு, தடா ரஹீம் பிரச்சாரம் பண்ணி எடுத்தாரு. தடா ரஹீம் இப்போ வேற வேல்முறம் கூட இருக்காரு. ஓகே, பட் சீமான் தன் நிலைப்பாட்டில் நின்று தான் அந்த ஓட்டை எடுத்தாரு. இது எப்ப சார் முழுமையா அறுவடை பண்ணும் நாம் தமிழர்? இப்ப விஜய் வந்ததும் சீமானுக்கு லாபங்கிறது என் கருத்து. எப்படி விஜய் வந்தது சீமானுக்கு லாபம்னா, விஜய் வலமும் போகாம இடமும் போகாம நடுப்புல போறாரு. விஜய் கட்சி ஆரம்பிச்சுட்டு லெட்டர் பேடா இருந்தாரு. 39 கேண்டிடேட் போட முடியாம லெட்டர் பேடா இருந்தாரு. சிஏ எதிர்ப்புன்னு ஒத்த கொள்கையில இருந்தாரு. அப்ப சீமான் திமுகவும் அண்ணா திமுகவும் காங்கிரஸ் பாஜகவின் ஊதுகுழல்கள் ஒட்டுணிகள் தொங்கு சதைகள்னு 39 போட்டு 8.2 எடுத்தாரு. நீ கோலத்தனமா கட்சி ஆரம்பிச்சுக்கிட்டு சந்தர்ப்பவாதியா கேண்டிடேட் இல்லாம அல்லது ராகுல் காந்திக்கு எதிராக கேண்டிடேட் போடாம வேடிக்கை பார்த்துட்டு இருந்த. அப்ப நீ பார்ட் டைம் பொலிட்டிஷியன், சீமான் ஃபுல் டைம் பொலிட்டிஷியன். அப்படி கமலஹாசனால சீமான் கிடைச்ச லாபம் விஜயாலையும் கிடைச்சாச்சு. 2வது கட்சி ஆரம்பிச்சுட்டு விக்கிரவாண்டிலையும் ஈரோடு கிழக்குலையும் போலரைசேஷனை தடுக்க முடியாம களத்தை விட்டு ஓடிட்டேன். சீமானே உன்னை களத்தை விட்டு ஓடிய கோழை நாய்கள்னு எடப்பாடி என்டிஏ விஜய்னு 3 சேர்த்து பிடிச்சி அடிக்கிறார். அப்ப விஜய் கமலஹாசன் 2.0 மாறிட்டார் பலன் நிரூபிக்காமலே. அப்போ விஜய் சீமான் கம்பேரிசன்ல சீமான் தாயா லீடர். என்ன சூழ்நிலையிலும் ஸ்டாலினையும் சேர்க்கும் எழுத்து களத்துக்குள்ள நின்று போல்டா நின்று களமாடுறான். ஜெயலலிதாவையே ஊழல் மகாராணின்னு களமாடுறான். ஊழலுக்காக ஜெயலலிதா கன்விக்ட் ஆனவரையும் களமாடுறான். விஜய் ஜெயலலிதாவை ஊண்டுகோலா வச்சு எம்ஜிஆர் ஊண்டுகோலா வச்சு நடக்கிறாரு. சீமான் ராஜராஜ சோழன் பிரபாரன் சொல்லிட்டு எம்ஜிஆர் ஊழல் ஜெயலலிதா ஊழலுங்கிறார். அப்போ விஜய் சீமான் கம்பாரிசன் சீமானுக்கு லாபமாக வருது. விஜய் பறையர் தேவேந்திர குல வேளாளர் அருந்ததியர் உள்ஒதுக்கீட்டில் கருத்தே சொல்லலை. சீமான் பறையர் தேவேந்திர குல வேளாளருக்கு 5 விழுக்காடு உயர்த்தி கேட்கிறாரு. அப்போ விஜய் மையமாட்டு பறையர் தேவேந்திர குல வேளாளருக்கு சீமான் தான் இருக்கிறாரு. இனி ஆகுது மேல்பாதி மங்கலம் திரௌதி மங்கோயில் ஆலய நுழைவுக்கு சீமான் தான் இருக்கிறாரு. விஜய் படத்துல தான் அதை காட்டுவார். இலவசங்கள் எதிர்ப்ப விஜய் படத்துல தான் காட்டுவார். சீமான் நிஜத்துல இலவசங்கள் நாட்டுக்கு கேடுங்கிறாரு. பிராண்டி விஸ்கிய சீமான் எதுக்காரு, கல்லுக்காக இருக்கிறாரு. ஸோ இப்படி எல்லா இதுவுமே விஜய் ஒரு அரகுர அரசியல்வாதியா, ஒரு காளானா புற்றீசலா சந்தர்ப்பவாத அரசியல்வாதியா, களத்துக்குள்ள நிற்காத கமலஹாசன் 2.0 நிற்கிறாரு. சீமான் களத்துக்குள்ள நிற்கிறாரு. 214 போட்டிருக்காருங்கிறது விஜய் சீமான் கம்பாரிசன். அண்ணாமலை சீமான் கம்பாரிசன் சீமானுக்கு உதவுன மாதிரி, தினகரன் சீமான் கம்பாரிசன் சீமானுக்கு உதவுன மாதிரி, கமலஹாசன் சீமான் கம்பாரிசன் சீமானுக்கு உதவுன மாதிரி விஜய் சீமான் கம்பாரிசனும் சீமானுக்கு உதவுது. இது என்னோட தேரி. பெனிஃபிஷியல் எனிமி, அனுகூல சத்துரு என்னோட தேரி. ஆதாரங்களை நான் சொல்றேன். ஆனா சீமான் தரப்பு என்ன நினைக்கிறாங்கன்னா, விஜய் வரலன்னா நம்ம பெரிய அளவு ஜம்பா இருக்கும், தமிழ் தேசியத்தை காலி பண்றதுக்கு இவரு ஜான ஆரோக்கியசாமி நாயுடு, ஆதவர்ஜுனா ரெட்டி, இன்னொரு ரெட்டி,
இந்த தெலுங்கு கோஷ்டி எல்லாம் சேர்ந்து தமிழ் தேசியத்தை காலி பண்ணுறதுக்கு சினிமாக்காரனை விட்டு நம்ம மாற்று சக்தியாக நம்ம வளர்றத கெடுக்க வந்துட்டாங்க. கமலஹாசன் அண்ணனை விட்டு கெடுத்தாங்க, இப்போ தம்பி விஜயை விட்டு கெடுக்கிறாங்கன்னு சீமானும் உலகளாகிய நாம் தமிழர் ஈழத்தமிழர்களும் அதான் நினைக்கிறாங்க. நான் மாறுபட்ட என் கருத்தை சொல்கிறேன். இப்போ புரியுதா உங்களுக்கு? புரியுது. அதான் சார், இந்த முழு அறுவடைங்கிறது வந்து நாம் தமிழருக்கு எப்போ தான் இருக்குது. இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி கமலஹாசன் வந்ததுனால தான் சீமானுக்கு லாபம், அண்ணாமலை அங்கே நிற்காம போனதுனால தான் சீமானவருக்கு லாபங்கிறீங்க, விஜய் வந்ததுனால சீமானுக்கு லாபம் தான் சொல்கிறீங்க. பட் இது வந்து ஒரு படிப்படி வளர்ச்சியாக தானே இருக்குது. 8% அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக மேலே ஏறுது. பட் முழு அறுவடைங்கிறது வந்து இருக்குமா நாம் தமிழருக்கு? ஆனால் உணர்வுபூர்வமாக ஸ்ட்ராங் ஆகிட்டு இருக்காங்க, உறுதியாக வர்றாங்க. ஓகே, வைரம் பாஞ்சது மாதிரி வராங்க, ரொம்ப இறுக்கமாக வராங்க. அது சீமான் அவர்களே இடையில ஒரு பேட்டியில் கூட சொல்லியிருந்தாரு, நான் கட்டமைப்பை போடுறேன், அதுக்கப்புறம் என் பிள்ளைங்க வந்து அதை ஸ்டடி பண்ணிப்பாங்க, ஆனால் பேஸ்மெண்ட்டுங்கிறத நான் ஸ்ட்ராங்காக போட்டு வரேங்கிறேன். அதை நீங்கள் இது வள்ளியூர் கூட்டம், நார்வேல் கூட்டம், விளாத்திக்குளம் கூட்டம், கோயில்பட்டி கூட்டம், எப்படி கூட்டம் ஏறுது பாரு. டக்குன்னு இந்த 10 நாளைக்குள்ள விஜயை தூக்கி போட்டுக்கிட்டு எங்கேயோ போய் நிற்பார் போல தெரியுது. 10 நாளைக்குள்ளே விஜயை தூக்கி போட்டு மிதித்து கொள்கையற்ற கோமாளித்தனமாக ரெண்டும் கட்டானா அங்கேயும் இல்லாமல் இங்கேயும் இல்லாமல் அர்த்தநாரீஸ்வரராக திருசங்கு சொக்கத்தில் விஷயங்களில் முடிவெடுக்க முடியாமல் குழம்பி தவிக்கக்கூடிய பார்ட் டைம் பொலிட்டிஷியன் விஜய, காளான் புட்டிசல் விஜய, ஊழல்வாதிகளை வச்சு அரசியல் பண்ணக்கூடிய விஜய, சொந்த காலனுக்கு தைரியமின்றி எம்ஜிஆர் ஊழலையும் ஜெயலலிதா ஊழலையும் ஊண்டுகோலா தூக்கி இருக்கக்கூடிய விஜய, திருப்பரங்குன்றம் பிரச்சனையில் கருத்தே சொல்ல முடியாமல் பம்மி பதுங்கிற விஜய, இண்டோ பாக் வாரில் கருத்து சொல்ல முடியாமல் பம்மி பதுங்கிற விஜய, அருந்ததியர் பிரியாட்டி ரெசர்வேஷனை என்னன்னு சொல்ல தெரியாமல் திணற விஜய தட்டி தூக்கி போட்டு ஜம்முன்னு 10 நாளில் கடுமையாக கமலஹாசனை வீழ்த்தி ஏறின மாதிரி, தினகரனை வீழ்த்தி ஏறின மாதிரி விஜயை தெளிவாக வீழ்த்தி சீமான் ஏறிடுவாருங்கிற அந்த சூழ்நிலை தானே இன்னைக்கு விளாத்திக்குளம் கூட்டம், கோயில்பட்டி கூட்டம்லாம் நமக்கு கட்டியம் கூறும் விதமாக இருக்குது. இல்லை, அதை தான் கேட்குறேன். அதோட முழு பலன்கிறது வந்து எப்போ சார் எடுப்பாங்க? மக்கள் தான் முடிவு பண்ணணும். இந்த இடமே அவருக்கு ஒரு பெரிய எழுச்சி இருக்குது. எடப்பாடி பழனிசாமி பலயனப்படுத்துவார். காரணம் 2024 நிலைப்பாட்டிலேருந்து எடப்பாடி பழனிசாமி மாறி போயிட்டார். விக்கிரவாண்டி ஈரோடு களத்துக்குள்ளே நிற்கல. இதெல்லாம் எடப்பாடி பழனிசாமி சீமான் பலயனப்படுத்துவார். இந்த இடத்துல தான் ஜெயலலிதா நிற்காத போது விஜயகாந்த் ஜெயலலிதாவோட கூட்டணிக்கு தான் விரும்பி போனாங்க. சீமான் கூட்டணிக்கு விரும்பாதனால களத்தை விட்டு ஓடிய கோழை நாய்கள் லிஸ்ட்டில் ஐயா எடப்பாடி பழனிசாமியையும் வச்சுட்டார். இல்லை, எடப்பாடி அதிமுக ஓட்டை தான் தொடர்ச்சியாக திரு சீமான் அவர்கள் வந்து படிப்படியாக எடுக்கிறாரு அப்படிங்கிறத நீங்கள் சொல்கிறீங்க. எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஓட்டு தான் வருதுங்கிறீங்க. அப்போ முழுமையாக போகும்போது அப்போ அதிமுகங்கிறது வந்து தேர்தலுக்கு அப்புறம் வந்து ரொம்ப டவுன் ஆகுங்கிற மாதிரி தான் சொல்லுங்கள். 31 எலெக்ஷன் ஸ்டாலின் வர்சஸ் சீமான், தமிழ் தேசிய வர்சஸ் திராவிடம்னு வர்றது தான் உலக தமிழர்களோட நோக்கம், நாம் தமிழரோட நோக்கம், சீமானுக்கு நோக்கம். அதற்கான சூழல் நடக்குங்கிறீங்க. அந்த சூழல் நோக்கி தான் அவங்க நகர்றாங்க. அதில் விஜய் வந்து பாதிப்பு இடைஞ்சல்னு ஈழத்தமிழர்கள் நினைக்கிறாங்க. நான் என் கருத்தில் கமலஹாசன், தினகரன், அண்ணாமலை மாதிரி விஜயும் ப்ளஸ் தான் சீமானுக்குன்னு நான் கருதுறேன். சீமான் தரப்பே வந்து நம்ம தமிழ் தேசிய எழுச்சியை புறமொழியாளர்கள் ஆட்களை கொண்டு விட்டு சினிமாக்காரனை விட்டு கமலஹாசனை விட்டு தடுக்க பார்த்தாங்க. இப்போ விஜய் விட்டு தடுக்க பார்க்குறாங்கன்னு அவங்க ஒரு வியூவில் இருக்காங்க. நான் கமலஹாசன் விஜய் வர்றது சீமானுக்கு அனுகூல சத்துருவலாட்டு லாபம் தாங்கிறேன். ஏன்னா அவங்க வந்து மக்கள் நல்ல அக்கறை இல்லாத ஒரு மேம்போக்கான தன்னோட பாப்புலாரிட்டி அறுவடை பண்ணி என்ன லாபத்தை பார்க்க முடியும்னு சொல்லக்கூடிய ஒரு வியாபார அரசியல் ஈழத்தமிழர் கொண்டு குடிக்கப்பட்ட போது பச்சோந்தி வியாபாரி விஜய் ராகுல் காந்திகிட்ட போய் ராஜ்சபா சீட்டுக்கு நின்னார். இப்பவும் அவரோட நடவடிக்கைகள் வந்து வியாபார தன்மையோட தான் இருக்குது. பாசிச பாஜக அடித்தது ஜனநாயகத்துக்கு அடி விழுந்ததும் மோடி எதுக்கிறத விட்டுட்டார். ஸோ ஜெயலலிதா கிட்ட அம்மா தாயேன்னு கெஞ்சினார். அப்போ இந்த வியாபார அரசியல் பண்ணக்கூடிய விஜயையும் சத்திய அரசியல் பண்ணக்கூடிய சீமானையும் மக்கள் உணரும் போது சீமானுக்கு வேட்பாளர்லாம் எஜுகேட்டட் வேட்பாளர், நாட்டு நலன் அக்கறை கொண்டவங்க, விஜய்க்கு வியாபாரி, விஜய்க்கு வேட்பாளர்கள் வியாபாரிகள், அவங்க அதிமுக விலை போயிட்டுருக்கான்லாம் உணரும் போது சீமானுக்கு வந்து பெரிய பூஸ்ட் கிடைக்கும். விஜய் உருவாக்கின ஆஸ்பிரேஷனல் ஓட்டு சீமானுக்கு ரியல் ஓட்டாக மாறும். விஜய்க்காக உருவான கற்பனை ஏட்டுச்சொரக்கா ஓட்டு சீமானுக்கான ரியல் ஓட்டாக மாறும். இது என்னோட பார்வை. சீமான் பார்வை என்னென்னா, நம்ம தமிழ் தேசியம்னு நம்ம மாற்ற வளரும் போது தம்பி விஜயை குறுக்க விட்டு நமக்கு இடைஞ்சல் பண்ணுறாங்கன்னு சீமான் கருதுறாரு. ஓகே, தாவேகா தலைவர் திரு விஜய் அந்த கட்சியை சேர்ந்தவங்களாம் என்ன சொல்கிறாங்கன்னா, அதாவது கட்சியை சேர்ந்தவங்க சொல்லல, பொதுவாக பார்க்கணும்னா 5 சீட்டு வர தாவேகா உள்ளே போகுங்கிறாங்க. அதை தாண்டி இப்போ நாம் தமிழர் இந்த தேர்தலில் எத்தனை சீட்டு சார் பெறதுக்கு வாய்ப்பு இருக்குது? ஒரு குறிப்பிட்ட சீட்டு உள்ளே போகுமா? அதெல்லாம் மே 4ஆம் தேதி பார்த்துக்கலாம், எல்லாரும் கிளைம் பண்ணலாம், அதில் ஒன்றும் தப்பு இல்லை. நான் நடந்த விஷயத்தை வச்சு என் கருத்தை சொல்கிறேன். நடக்க போகிறதுல நான் ஒன்று சொல்லலாம், நீங்கள் ஒன்று சொல்லலாம். நான் நடந்த விஷயத்தில் எடப்பாடி பழனிசாமியை சீமான் பலகீனப்படுத்தி 8.2 வளர்ந்துருக்கிறாரா இல்லையா? ரங்கராஜ் பாண்டே சொல்லுங்கள், சவுக்கு சங்கர் சொல்லுங்கள், சுமன் ஸ்ரீராமன் சொல்லுங்கள், அறிவு நாணயம் இருந்தால் அதை ஒத்துக்கிட்டு போங்க. அதை தம்பி பெருமாள்மொழி கூட பேசினான்.
நடந்த விஷயத்தில் உங்களை மாதிரி சொல்கிறதுக்கு ஆள் இல்லைன்னு சொன்னான். என் தம்பி அவன் என்ன போகலாம் வேற எவன் போட போகிறான். பட் நம்மளும் செல்ஃப் ரியலைசேஷனோட கரெக்டாக தான் சொல்கிறதா நம்ம உணர்றோம். ஒன்று. ரெண்டாவது, இது வந்து கமலஹாசன் தினகரன் அவங்க பார்ட் டைம் பொலிட்டிஷனாக இருந்தது சீமானுக்கு லாபமாக இருந்தா இல்லையா? அந்த வகையில் தான் விஜய் நம்ம இதை கம்பேர் பண்ணுறோம். விஜய் இதுவும் சீமானுக்கு அனுகூல சத்துருவாக இருக்கும். சொல்கிறது என்ன வேணாலும் இஷ்டம் போல சொல்லிட்டு போகலாமே, அது 4ஆம் தேதி தெரிஞ்சு போகும். அது அவங்க ஒன்று ப்ரெடிக்ட் பண்ணலாம், நான் ஒன்று ப்ரெடிக்ட் பண்ணலாம். நான் மீண்டும் எடப்பாடியை பலையனப்படுத்துவாருன்னு ஏற்கனவே பலையனப்படுத்தியிருக்காருன்னு சொல்கிறத நீ மறுக்க முடியாது. மீண்டும் வெள்ளாள கவுண்டர் வன்னியர் அல்லாத மற்ற பலன் இல்லாத ஜாதிகளில் பலையனப்படுத்துவார். எடப்பாடி எம்பிசியை பிரித்து வரையா பிசியை பிரிக்கல? அப்போ அது யாதவர்களுக்கு நஷ்டம் தானே. பிசி எடப்பாடி பிரிக்காதது யாதவர்களுக்கு நஷ்டம் தானே, முத்திரைகளுக்கு நஷ்டம் தானே, கள்ளர்களுக்கு நஷ்டம் தானே, உடையார்களுக்கு நஷ்டம் தானே, செங்குந்தர்களுக்கு நஷ்டம் தானே, விஸ்வகர்மாவுக்கு நஷ்டம் தானே. இவ்வளோ சமூகத்துக்கும் அநீதி தானே எடப்பாடியும் சிவி சண்முகம் செய்தாங்க. இவங்க சீமானுக்கு ஓட்டு போட்டால் என்ன தப்பு இருக்கு? வண்ணார் நாளிதழ் போயர் ஒட்டர் வேட்டுவ கொண்டர் ஊராளி கொண்டர் தொட்டிய நாயக்கர் மருத்துவர் மங்கலம் முக்கூர் பரத பரராஜகுலமான மீனவர் ஆண்டி மண்டாரம் ஜங்கம் இந்த மாதிரி புதுக்கோட்டை வலையர் இந்த மாதிரிப்பட்ட குடும்ப கொண்டர் சமூகங்கள்லாம் எடப்பாடிக்கு அநீதிதானே அழைச்சாரு. இவங்க சீமானுக்கு ஓட்டு போட்டால் என்ன தப்பு இருக்கு? நான் பெனிஃபிஷியரி காஸ்ட் ஆஃப் எடப்பாடியை கையில் எடுத்து தானே சீமான் வளர்றாரு. இப்போ நீங்கள் பிசியை பிரிக்காதது முத்தரையர் கள்ளர் உடையார் செங்குந்தருக்கும் நஷ்டம் தானே. அதை நம்ம சொல்லும்போது நமக்கு எடப்பாடியும் சிவி சண்முகம் அநீதி அழைச்சிட்டாங்க, ஜாதி அரசியல் பண்ணிட்டாங்க, அடிப்போம் தகர்ப்போம். அப்போ காஸ்ட் நியூட்ரலாக பிரபாகரன் ராயரா சோழர் சீமானுக்கு போடணும்னு அவங்க நினைக்கலாம்ல. அதைத்தான் நான் சொல்கிறேன். அது ரிசல்ட்டில் தெரியும். ஆனால் இதுவரை பலகீனப்படுத்தியிருக்காருங்கிறதும் எடப்பாடி நிலைப்பாட்டை மாறிட்டாருங்கிறதும் விக்கிரவாண்டி ஈரோடு களத்தை விட்டு ஓடிட்டாரு, சீமானுக்கும் தனக்கும் வித்தியாசம் ஈரோடு கிழக்கில் இருக்காதுன்னு ஓடிட்டாருங்கிறது உண்மை. இதே செவன் ஸ்ரீராமன்லாம் அறிவு நாணயம் பற்றி மறைக்கிறாங்க. நாளைக்குள்ளது நீங்கள் என்னன்னு சொல்லிட்டு போங்க, அதுக்குள்ள நான் வரல. நானும் ஒன்று சொல்லலாம். நான் என்ன சொல்கிறேன்னு உங்களுக்கு தெரியும். எடப்பாடி சிவி சண்முகம் பிசியை பிரிக்காது. கள்ளர்களுக்கு அநீதி, முத்தரையருக்கு அநீதி, உடையார்களுக்கு அநீதி, செங்குந்தர்களுக்கு அநீதி, விஸ்வகர்மாக்களுக்கு அநீதி யாருக்காக பண்ணாருங்கிறத இன்னும் சீமான் சொல்லலாம்னா நான் சொல்லுவேன். அது மக்கள் மத்தியில் பெரிய புரட்சியாக 26 அதுதான் பெரிய டேர்னிங் பாயிண்டாக இருக்கும். ஓகே, இறுதியான ஒரே ஒரு கேள்வி மட்டும். காரைக்குடியில் சீமானுக்கான ஒரு வெற்றி வாய்ப்புங்கிறது வந்து எப்படி இருக்குது சார்? பல முறை சொல்லிட்டேன். லீடருக்குள்ள இதில் அவர் வெற்றி பெறுவார். எம்ஜிஆர் 60 எடுத்து தமிழ்நாட்டில் 30 எடுத்தவர், லீடராக அருப்புக்கோட்டையில் 60 எடுத்தார். தமிழ்நாட்டில் 20 எடுத்த ஜெயலலிதா லீடராக 50 எடுத்தார். நிச்சயமாக சீமான் வந்து இந்த முறை காரைக்குடியில் வெற்றி பெறுவார். எனக்கு வேண்டிய ஒரு ஆங்கில கரஸ்பாண்டன்ட் அந்த மண்ணை சேர்ந்தவங்களும் சீமான் உறுதியாக வெற்றி பெறுவாருங்க தகவலை அந்த மண்ணுக்கு போயிட்டு வந்து அந்த தகவலை என்கிட்ட பகிர்ந்துக்கிட்டாங்க. நிச்சயமாக சார். தொடர்ந்து தங்களது கருத்துக்களை பகிர்ந்தமைக்கு நன்றி.